ஒரு பிரச்சனை ஒருவர் மீது திணிக்கப்படலாம். அதை தீர்த்து வைக்க முடியாமல் திணறலாம். ஆனால் தீராத பிரச்சனையே கிடையாது. ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமலா இருக்கும்? இருந்தாலும் அதை காண்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் இந்த ஆறறிவு கொடுத்த மனிதர்கள் மட்டும் ஏன் இந்த அகம்பாவம், ஆணவம், திமிர்த்தனம் நிறைந்து அடுத்தவர் மனதை புண்படுத்துவது பெரிய ஒரு சந்தோஷத்தை காண முயற்சிக்கும் போது அதை சந்திக்கும் மனிதர் படும் வேதனை கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. ஒருவர் மீது ஒரு பழியை சுமத்தலாம். அதை தீர்த்து வைக்க அவர்கள் படும் பாடு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அந்த மன வேதனையை காண அந்த ஆண்டவன் மட்டும்தான் இருக்கு. மக்கள் இவ்வளவு பெரிய சமூகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். ஒருவர் மனது எப்படியோ அப்படியே அனைவரும் மனதும் இருப்பதில்லை. ஒன்றுக்கொன்று வேறுபட்டு தான் இருக்கும். அதிலிருந்து குரோதம், அடுத்தவர் மனதை புண்படுத்தும் சில வினோதம், அந்த குணம் கொண்ட மனிதர்களை மட்டும் ஏன் இறைவன் படைத்து நல்லவர்களையும் துன்பப்பட வைக்க வேண்டும்? எள்ளி நகைப்பதும், ஏளனமாய் சிரிப்பதும், ஆணவத்துடன் இருப்பதும், அதிகார தோணியில் பேசுவதுமாயிருக்கும் பெண்ணோ ஆணோ அவர்களுக்கு ஒரு சின்ன சோதனை அல்லது நீ செய்வது தவறு என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அது நான் செய்து தவறே இல்லை என்று நிரூபிக்க ஒரு எல்லை, இவ்வளவு அவ்வளவு என்று இல்லை. எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஜென்மங்கள் சில உண்டு. அந்த நரகத்தில் இருந்து மீண்டு வருவதுதான் மனித வாழ்வின் சிறந்த பண்பு.